இன்றைய கதை சொல் வழியிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று நாம் நமது மனதின் இருண்ட மற்றும் சிக்கலான சில பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறோம். அதுதான் நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு உள்ளது. தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ரொம்பவும் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் புரியும். ஆனால் தத்துவம் எல்லா நேரத்துலையும் முழுக்க முழுக்க நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் கை கொடுக்காம கூட போகிறது மாதிரி இருக்கும். ஏன்னா நாம் புரிந்து கொண்டது அந்த மாதிரி வாழ்க்கையில் நாம் எத்திக் அப்படிங்கிறத என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ சரியான சமயத்துவம் அப்படிங்கிற அளவில் நாம் புரிந்து கொள்ளாதனால வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பான், ரொம்ப புத்திசாலியாக இருப்பான், ஆனால் அவன் பேக்கில் தான் இருப்பான் சில நேரத்தில். அதுக்காக வருத்தப்படக்கூடாது. உண்மையான தத்துவவாதி அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் தத்துவம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும், தத்துவம் என்ன தான் படிச்சிருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷன் இல்லை வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் சுற்றி இருக்கவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி வரும்போது மனசில் கொஞ்சம் துயரங்கள் வரதான் செய்யும். அதனால் நாம் என்ன செய்யணும், முழுவதும் நமக்கு கேவல ஞானமோ மற்றதோ வந்ததாக கருதி கொண்டு எப்பயுமே இருக்கக்கூடாது. சில நேரத்தை அதை விட்டு நாம் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு தேவைதான். இல்லைன்னா நம்ம தத்துவத்தை கூட ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு என்னடா தத்துவத்தை நம்ம படித்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும். அதுக்காக இன்றைக்கு சில உருவக கதைகளை உங்கள் முன் அழைக்கிறேன். இது ஜென்ரலாக மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் சொல்கிறது தான். ஆனால் ஜெயின தத்துவத்தின் அடிப்படையில் உள்ள மிகவும் முக்கியமான ஒரு கருத்து உள்ளது. கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அந்த மாதிரி கவனிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன் வைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். என் வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல அனுபவப்பட்ட சில விஷயங்களை தான் நான் கதையோடு சேர்த்துக்கொண்டே வருகிறேன். இது உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இல்லை நீங்கள் சொன்னது தவறுன்னு கூட சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன்னா கிவ் அண்ட் டேக்கு தான், நல்ல விஷயமும் கெட்ட விஷயமுமே. நீங்கள் இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எப்பயுமே அலுவலகத்துலேயும் வீட்லேயுமே கேட்டுக்கொள்வேன். ஆனால் அதை பிரயோகிச்சா எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் 4 பேர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் உள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கதையை எனக்கு பிடித்திருந்தது. உங்களுக்கு முன் அதை எடுத்து கூற இன்று துணிகிறேன். கண்டிப்பாக மனிதர்களாகிய நாம் சில நேரங்களிலே நமக்கு எந்த நன்மையும் தராத விஷயங்களை ஏன் அவ்வளவு கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி பேசப் போகிறோம். இது அந்தரங்க வாழ்க்கைக்கு கூட பொருந்துங்க. நான் இதை சொல்கிறது, நம்ம தேவையில்லாமல் சில விஷயங்களை பிடிச்சி வச்சுட்டு இருப்போம். நம்ம இங்கே இந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு மதிப்பு மரியாதை, நமக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்குன்னு நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஒரு இடத்துல இருந்து உழன்று கொண்டு இருப்போம். எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அதை விட்டு வெளியேற மாட்டோம். இது ஒரு பிடிவாதம் ஒரு வகையில். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆமாம், சொல்லப்போனால் நமக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை விட முடியாமல் உண்மையான மதிப்பை எப்படி தவறி விடுகிறோம் அப்படிங்கிறத தவற விடுகிறோம் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கு நான் கூறக்கூடிய கதைகளிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்துத்தான் பார்ப்போமே. நாம் நம்பும் விஷயங்கள் நம் மனதை எப்படி முட்டாளாக்குகின்றன என்பதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒவ்வொரு சூழலையும் நாம் வாழுகின்ற அலுவலகமோ இல்லை ஒரு நிறுவனமோ இல்லை வீடாக இருந்தாலும் பல நேரங்களில் ஒரு விஷயத்தை விட்டு விலகிச் செல்வது ஒரு பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா, இல்லை இந்த சமூகம் நம்மை இப்படித்தான் வரையறுத்து வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் நம்மள்ட்ட இருக்கும். அதை விட்டு வெளியில் போனால் தோல்வி ஆகிடுமோ நமக்கு அப்படின்னு. யார் இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க. அது ஏதோ சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன வெற்றி விழாவாக கொண்டாட போகிறாங்க, சாதனை நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கூட வாட்ஸ்அப்பில் போடுவான், மறுநாள் அதையும் தூக்கி போட்டுருவான். அப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு நாமே நம்மை ஏமாற்றி கொண்டு சில விஷயங்கள் தோல்வி அடைந்து விடும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பு தான் அது, ஒரு பெரிய கதை இல்லை. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக உண்மை. இதை உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு 50-55 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அதன் பிறகு தான் தெரிந்து கொண்டேன். அதனால் சில தேவையில்லாத உறவுகளுடன் நட்புகளுடன் நாம் பழகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு இல்லூஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மாய வலையிலே நாம் சிக்கி கொண்டிருப்போம்.
அது அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அது நடக்கும். மனம் விட்டு யாரும் சொல்ல மாட்டார்கள். அவ்வளோதான். அப்படி நீங்க யார்ட்டயும் சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அவங்க நல்ல வழிகளை உங்களுக்கு காட்டுவாங்க. வெளியில வந்துருவீங்க. இது மேல பலரையும் நான் சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா, தொழிற்சங்கத்தில இருந்த காரணத்தினாலேயும், இன்னும் சில கவுன்சிலிங்லாம் செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படும்போது, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, "இத விட்டு நீ வெளியில வா. வந்தா தான் நல்லா இருக்கலாம்." நம்ம கைட் பண்றாப்புல சூழ்நிலை தான் ஏற்படும். அதனால உண்மையில் இந்த விட்டு விடுதல் நமக்கு எவ்வளவு உண்மையான விடுதலையை தரும் என்பதை பற்றி இன்று நாம் அலசப் போகிறோம். ஏன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டாவும் வயசானவங்க தான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஏன்னா டெய்லி பார்த்தா ஒரு 26, 28 பேர் தான். ஒரு யங் அப்படின்னு சொன்னா, யங்கா இருந்தா கூட ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவங்க தான் இந்த குழுவுல கேட்குறீங்க. வெளியில இருக்கிறவங்க எப்படி அத எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கட்டும். அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல தான் உங்கள்ட்ட இன்றைய கதைகள் உங்கள் முன் வைக்கிறேன். கற்பனை செய்து பாருங்கள். இந்த கதைய நீங்க முதல்ல உங்க மனசுக்குள்ள நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஆர் எ டைவர். அது ஸ்கூபா டைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, ம் ஸ்கூபா டைவர். நீங்க பார்த்துருக்கலாம். அத வந்து சில இடத்துலலாம் அந்த படங்களோட போட்டிருப்பாங்க. அந்த படம் இல்லன்னு நெனைக்கிறேன் என்ட்ட. இந்த கையில நீச்சல் உடையெல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த இந்த படத்துல இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாரி நீச்சல் உடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு இருப்பாங்க. அவங்கலாம் ஸ்கூபா அப்படின்னு சொல்லி ஸ்கூபானா வேற ஒண்ணும் இல்ல. கன்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பரேட்டஸ். அது ஒரு ஒரு அப்ரிவேஷன் தான் அது. அந்த அந்த என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கானோ, அதெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு சொல்றான். ஆக்ஸிஜன் சிலிண்டர் மாரி பின்னாடி இருக்கும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதுலேருந்து டியூப் இவனுக்கு வரும். மேலே ஒரு கோட்டு போட்டிருப்பான். உள்ளுக்குள்ள ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற வாட்டர்ல இருக்கக்கூடிய சில்னஸ் வரக்கூடாது, இல்ல ஹாட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லைனிங் கிளாத் உள்ளுக்குள்ள போட்டிருப்பான். கண்ல ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். கண்ணுக்குள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்கு, காதுகள்ல கேட்கறதுக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சிருப்பான். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கெல்லாம் ஸ்கியூபா அப்படின்னு பேரு. அந்த மாரி இருக்கக்கூடிய நீச்சல் அடிக்கக்கூடிய வீரர்கள். அவங்க ஆழ்கடல்ல இறங்கி போய் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இல்லாம செய்யக்கூடிய டைவர்களையும் நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப சாதாரணமா எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு. அது குளம்னே சொல்ல முடியாது. கடல் மாரி இருக்கும். மன்னார்குடி வந்திருந்தீங்கன்னா பார்க்கலாம். அதெல்லாம் நம்ப மார்கழி மாசத்துல போய் குளிக்கணும்னு சொன்னா, நாம அத போய் இறங்கிலாம் குளிக்க முடியாது. அந்த நேரத்தில அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஐஸ் கட்டி மாரி இருக்கும். டக்குன்னு நம்ம டைவ் அடிக்கணும். டைவ் அடிச்சு உள்ள போய் வெளியில வந்துட்டீங்கன்னா போயிடும் அது. அந்த மாதிரி தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு ஆழ்கடல்ல போறவங்க, ஒரு பெரிய அண்டர் வாட்டர் லேக் மாரி இருக்கும். அதுலலாம் போய் கீழ என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, இல்ல சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட இந்த காலத்தில போறாங்க. காசு பணம் சேர்ந்து போச்சுன்னா, எது எது வேடிக்கைன்னு இல்லாம போயிடும்ல. அந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்கூபா டைவர்ஸ் அதுக்குள்ள போயி, அந்த உள்ள போய் பார்க்கறதுக்காக தற்காப்பு கருவிகளை மாட்டிக்கொண்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் நீங்க சினிமாலலாம் கூட பார்க்கலாம். அந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்கூபா டைவர்ஸ் 4 பேரு அதுல இறங்கி உள்ள போய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் ஒரு பக்கம் போறான். ஆளுக்கு ஒரு திசையில போய் திருப்பி திருப்பி நீந்தி வர்றாங்க. கால்ல ஃபின்ஸ்ன்னு ஒண்ணு போட்டிருப்பான். அது தட்டிக்கிட்டே இருந்தான்னா நீந்தி போயிட்டே இருக்கும். அத மேல் பக்கம் தள்ளானா மேல வந்துருவான் அவன். அந்த மாரி நீங்கள் வந்து கடலுக்கு அடியிலே பல 100 அடி ஆழத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க 4 பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்களே உங்கள உருவகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா புரியும். நீங்களும் உங்களோட கூட இருக்கிற ஒரு 4 டைவர்ஸும் திடீர்னு பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். இது கேட்கும்போதே கொஞ்சம் பதற்றமாகத்தான் இருக்கும். அங்க போய் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜன் அந்த டியூப்ஸ் இருக்குல்ல, என்டாங்கிலிங்ன்னு சொல்லுவான். அது வந்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் சிக்கலா போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? அந்த நேரத்தில என்ன ஆகும்னா, அது பெண்ட் ஆயிடும். பெண்ட் ஆகி ஆக்ஸிஜன் உள்ள நல்லா அந்த பைப் வழியா நமக்கு வராது. பின்னி பெரிய முடிச்சாக மாறிவிடும். அந்த மாரி முடிச்சு ஆயிடுச்சுன்னா, நமக்கு மூச்சு வராது. மூச்சு வரலன்னா நம்ம என்ன ஆவோம்? அது திணறி போய் நாம இறந்து தான் விடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் அந்த நேரத்தில இருக்கும். இது ஆக்சுவலா அந்த பிளேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு நிமிடத்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த நெருக்கடியான மரணத்தின் விளிம்பில் இருக்கும் அந்த நிமிடத்தில், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படிங்கிறத தான் நாம இப்ப யோசிக்கப் போகிறோம். இந்த ஆக்ஸிஜன் பைப்பு சிக்கிக் கொண்டபோது என்ன நடந்தது? அந்த 5 பேருக்குமே சாதாரண மனசுல என்ன ஓடும் அப்படின்னு சொன்னா, ஒரே எண்ணம் தான் இருக்கும். இந்த பைப்பு மட்டும் தான் நமக்கு வாழ்க்கை இல்லையா? அந்த பைப் வழியா தானே சுவாசத்துக்கான காற்று வருது. அதை பிடித்துக் கொண்டால் தான் உயிர் பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருக்கும். அதில அழுத்தமா விடக்கூடாது. நமக்கு மட்டும் ஆக்ஸிஜன் வரணும் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவான் அவன் அவனும். இப்ப நானும் இழுப்பேன், இன்னொருத்தரும் இழுப்பான், நீங்களும் இழுப்பீங்க. அப்ப நாம எல்லாருமே என்ன செய்வோம், அந்த ஆக்ஸிஜன் பைப்பு தான் நமக்கு லைஃப். விட்டா நம்ம செத்துருவோம். அப்படிங்கிறது
சாதாரணமாக தியரிட்டிக்கலாக இல்லை சில ரெகுலராக போனால் கூட சில பேருக்கு அப்படி தான் தோணும், அந்த பைப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான், அந்த ஆக்சிஜன் பைப்புக்கான கொடூரமான தங்களுக்குள் சண்டை போட ஆரம்பிப்பார்கள். அதுபடி தான் கண்டிப்பாக நம்மளும் அதை தான் செய்வோம். அதாவது அந்த சண்டை போட்டு அதை இழுக்க இழுக்க என்ன ஆகும், அந்த முடிச்சு இன்னும் இறுக்கமாக்கி கொண்டே வரும். ஆக்சிஜன் வர்றது முற்றிலுமாக தடைபட்டு விடுகிறது அந்த 4 பேருக்குமே, 5 பேருக்கும். ஆனால் அந்த 5 பேரில் ஒருவருக்கு மட்டும் திடீரென ஒரு மாறுபட்ட தப்பிக்கக்கூடிய ஒரு யுக்தி, ஒரு ஐடியா தோன்றுகிறது ஒருத்தனுக்கு மட்டும். என்ன செஞ்சான் அவன் அப்படின்னு சொன்னால், இந்த நிலைமை தொடர்ந்தால் யாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்காமல் எல்லோருமே இங்கேயே துடிதுடித்து இறந்து விடுவோம் அப்படிங்கிறத உடனடியாக அவன் உணர்றான். எது நமக்கு ஆதாரம் என்று நினைத்து கொண்டிருந்தோமே அதுவே நம் கழுத்தை நெரித்து விடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த நொடியே அவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறான். என்ன அந்த முடிவு அப்படின்னு சொன்னால், அந்த தன்னுடைய அந்த ஆக்சிஜன் பைப்பு தானே இப்போ அவனை சிறைப்படுத்தி இருக்கிறது, அதை வெட்டி விட்டான். வெட்டிட்டு அதுலேருந்து கழட்டிக்கிட்டு தம் பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே போய் பார்ப்போம். அப்படியும் கீழே எப்படி இருந்தாலும் இந்த என்டாங்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம சாவ தான் போகிறோம், வெளியில் தப்பிச்சு கட் பண்ணி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியேறத அவனுக்கு இருக்கக்கூடிய நேரம் மேலே மேலே வரணும்னா 3 நிமிடம். அதனால் அந்த 3 நிமிடத்துக்கும் தன்னை ஆக்சிஜன் பேக்கப் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் இல்லை. இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், ஒரு ஹீரோ மாதிரி தன்னை கருதி கொண்டு அந்த பைப்பை வெட்டி மேலே வர்றதுக்கு முயற்சி செய்கிறான். அந்த பைப்பை வெட்டி விட்டால் மூச்சு திணறி இறப்பது உறுதி அப்படின்னு தெரியும் அவனுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. அங்கே அந்த ஆக்சிஜன் பைப்பே தனக்கு ஒரு தற்கொலைக்கு முடிவாக போய்விடும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவன் வெட்டி கொண்டு மேலே வருகிறான். வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு நாம் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல இருந்தோம் அப்படிங்கிறது உணர்றான். இந்த கதைக்கு டைட்டிலே அதான், என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாதாரணமாக இது சைக்காலஜியில் அது அப்படி தான் சொல்லுவாங்க. எதை விட்டு எப்போ நாம் தப்பிக்கணும்னு தெரியாமல் எப்பயும் வழக்கமாக எது நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அதுலேயே மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ட்ராப்மெண்ட் அந்த எஃபெக்ட். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நாம் சில சமயத்தில் அந்த கடலில் அடியில் போய் மாட்டிக்கொண்டு அந்த என்ட்ராப்மெண்ட், அந்த என்டாங்கிள் ஆகிருக்கோம்ல அந்த டியூப்பில், அந்த மாதிரி நம்மளும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் 50-55 வயசு ஆச்சுன்னா மாட்டிக்கொண்டு திணறி கொண்டு தானே அங்கே இருப்போம். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம தனியாக மூச்சை முட்டை மேலே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால பல பேரும் அதிலே உழன்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல பேர் செத்து கூட போயிருப்பாங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். அது ஆனால் சொல்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. அது என்ன சூழலுங்கிறது தனித்தனியாக அவங்கவுங்களும் பேசினா தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு என்ட்ராப்மெண்ட் வாழ்க்கையில் நமக்கு நாளைக்கு வந்தால் கூட அதை விட்டு வெளியில் வந்துடுங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. அதாவது ஒரு விஷயம் நம்மை தொடர்ந்து காப்பாற்றும் என்று நாம் தீவிரமாக நம்புகிறோம். அந்த சிக்கலான ஆக்சிஜன் பைப்பு போல தான் அது, சரியாக. ஆனால் அதே விஷயம் அந்த பைப் மெல்ல மெல்ல நம்மை அழுத்த தொடங்குகிறது, அழிக்க தொடங்குகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மூளைக்கு என்ன நடக்கிறதுனா, அது பழகிய ஒரு விஷயத்தை பாதுகாப்பாக நம்ம மனசு எப்பயும் நினைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது, அது வேண்டாம். அதாவது புதிதாக ஒரு ஆபத்தை தேர்வு செய்வதை விட தெரிந்த ஆபத்திலேயே உழல்வது பாதுகாப்பானது என்று மூளை கணக்கிடும் எப்போதுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரியும். இது நமக்கே தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது, நம்மை அடிமையாக வைத்திருப்பார்கள், கேவலமாக நடத்துவாங்க. வெளியில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும், அலுவலகமாக இருக்கும், வீடாக கூட இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியல. அது ஒரு என்ட்ராப்மெண்ட், தேவையில்லாமல் நம்மளே நமக்கு போட்டுக்கொண்ட ஒரு சிறை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் கீழே இருந்த அந்த 4 பேரும் முடிச்சு இறுகுகிறது என்று தெரிந்தும் அந்த பைப்பை விட மறுத்தார்கள். அப்படி தான் நம்மளும் பல நேரத்தில் வீட்டிலேயோ வெளியிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு டைவர் மட்டும் என்ன பண்ணான், அந்த நீச்சல் வீரன் என்ன பண்ணான், பகுத்தறிவை பயன்படுத்தினார். தன்னிடம் உள்ள சிறு ஆக்சிஜனை வைத்துக்கொண்டு முழு சக்தியோடு மேலே வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கதை எடுத்து கூறுகிறது. இது ஒரு அருமையான அனுபவம். நமக்கு எப்பயாவது ஏற்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுவீங்க. அவன் வெட்டிக்கிட்டு
டக்குன்னு அந்த இடத்த விட்டு மேலே வருகிறான். அந்த என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட்லேருந்து மேலே வந்து மூச்சு விட்டோன்னு தான் அவனுக்கு வாழ்க்கையே வருகிறது. அவன் மிக மிக சந்தோஷத்தில் இருக்கிறான். முட்டா பயலுங்க 4 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விட நம்ம தப்பிச்சோம்ப்பா. நீங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த மாதிரி வெளியில் வரும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இத்தனை நாள் தெரியாமல் நான் அதில் மாட்டிகிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு எப்போ வெளியில் வந்து மூச்சு விட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையிலே பொருந்தும். இது எனக்கு நடந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இதை வேறு விதமாக நாம் பார்க்கலாம். இன்னும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வேறவும் இருக்குது. இந்த மூச்சை விட்டபோது நம்ம அங்கே மேலே வர்றது எப்படி அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு மோசமான திரைப்படத்திற்கு போகிறோம்னு வச்சுங்களேன். முதல்ல ஒரு அரை மணி நேரம் படம் மோசமாக இருக்கும். குப்பைன்னு சொல்லலாம். திராப ஒன்றுக்கும் லாயக்கு கிடையாது. என்னடா இப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு தெரியும். ஆனாலும் வெளியே வர மாட்டோம். டிக்கெட்டுக்கு ரூ. 500 கொடுத்து பிளாக்ல வாங்கியிருக்குமேன்னு நினைப்போம். கடைசி வணக்கம் போடுற வரைக்கும் அந்த 3 மணி நேரமும் உள்ளேயே உட்கார்ந்து நம் நேரத்தையும் மனநிலையும் கெடுத்து கொண்டிருப்போம். ஏன்னா ஒரு படம் நம்ம மனநிலையை பல சமயத்தில் பல கோணத்தில் கெடுத்து கொண்டு தான் இருக்கும். நல்லதாக எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம். நம்ம நாசமாக போகிறதுக்கான விஷயங்கள் தான் நிறைய சினிமாவில் வைக்கிறான். இருந்தாலும் காசு கொடுத்துட்டோமேன்னு கடைசி வரைக்கும் என்னென்ன குற்றங்களோ நமக்கு பிடிக்காத விஷயத்தை பார்த்து கொண்டு தான் இருப்போம். அது மேலே நம்ம மைண்ட்லேயும் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டு தாங்க இருக்குது. அதை நாம் விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அது கூட ஆர்த்தர் உதர தியானம் தான். எப்படி ஒரு தேட்டரில் நம்ம உட்காந்துருக்கோமோ அது மாதிரி இந்த தேட்டரை விட்டு வெளியே வர மனம் வராது. பொருளாதார மற்றும் உளவியல் ரீதியாக இதை சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஒரு விஷயம் நமக்கு தொல்லையாக இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் அதை அணைத்து கொண்டே, இது ஒரு நெருப்பாக இருந்தால் கூட அந்த கணக்கணப்பு தேவை அப்படின்னு பிடிச்சி அதை அமுக்கிட்டு உட்காந்துருப்போம். இதுவரை நாம் செலவழித்த நேரம், பணம், உழைப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு ஒரு பயனற்ற விஷயத்தை தொடர்ந்து செய்வது, இது நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. இது நமக்கே தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த அணத்தல்ல ஒரு ஒரு நெருப்பு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தில் உட்காந்துக்கிட்டு கிடப்போம் பல நேரத்தில். அதை விட்டு வெளியில் வர தெரியாது. அதனால் ஏதோ பெரிய புண்ணியம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்படிலாம் வாழ்ந்தால் நமக்கு பெரிய பேர் வரும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். அதை விட்டு வெளியேறுவது தான் அந்த சாங்காஸ்ட் ஃபேலசி அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வர்றது தான் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நடுக்கடலில் மட்டும் இந்த மாதிரி 4 பேர் 5 பேரோட உள்ளே போனது மட்டும் இல்லைங்க. நாம் வேலை பார்க்குற அலுவலகத்திலோ அல்லது உங்களின் உறவுகளிலோ அல்லது நாம் வசிக்கும் இடத்திலோ கூட இந்த மாதிரி என்ட்ராப்மெண்ட் நடக்கலாம். ஏன் வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளுக்குள் கூட இது போன்ற இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவும். ஒரு அமைப்புள்ள தலைவர், உபதலைவர்கள், செயலாற்றும் குழுவினர்களுக்குள்ள கூட இது நடப்பது மிக மிக எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதை வேடிக்கை பார்ப்போம். ஆனால் நம்ம வீட்டிலேயே அது நடக்குது, நம்ம நிறுவனத்தில் அது நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்களுடன் சண்டையிட்டு உயிரே போனாலும் சரி, நான் வெற்றி பெற்றே தீருவேன். ஏன், நான் பதிவு வகிக்கும் இந்த நிறுவனமோ அமைப்பே மதிப்பிழந்தாலும் அழிந்து போனாலும் நான் என் விடுதலையை நோக்கி வெளியேற மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பவர்களையும் நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. எப்போது ஒரு சூழல் ஒருவேளை உங்களுக்கு அதீத மன அழுத்தத்தை தருகிறது என்று வைத்துக்கொள்வோம், அது தினமும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 5 வருடம் இந்த அமைப்பில் இருந்து விட்டேன். ஒரு அந்த மாதிரி ஒரு சங்கத்தில் நான் கூட மாட்டிக்கிட்டேன். 10 வருஷம் இருந்தேன். நிறுவனத்தில் பதவியில் இருந்து விட்டேன் என்று நினைத்து மூச்சு முட்ட முட்ட அந்த பைப்பை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த மூச்சு காற்றை வழங்குவதற்கு நிறுத்தியது கூட நமக்கு தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த பதவி மோகம், புகழ், நாம் ஏதோ சரியாக நடக்கிறோங்கிற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்திலே சூழலில் நாமும் இந்த டைவரை போகிற அந்த டைவடிக்கனால அவனை மாதிரி கனெக்ஷனை கழட்டி விட மாட்டோம். அந்த கான்டாக்ட்லேயே இருந்துகிட்டு இருப்போம். சில உறவுகளோட நம்ம செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கும். சில பேரோட நம்ம கனெக்ஷனில் இருந்துகிட்டு இருப்போம். எல்லாருக்கும் நம்ம கான்டாக்டில் இருக்கிற நம்பர்ஸோடு நம்ம பேசிக்கிட்டா இருக்கோம். சில பேரோட கனெக்ஷனில் இருப்போம். அந்த கனெக்ஷன் நமக்கே தீங்கு விளைவித்து கொண்டு இருக்கும். அதை தூக்கி மறுபடியும் கான்டாக்டில் தள்ளி விடா தெரியாமையே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதனால் யதார்த்தத்தில் இது பயமாக இருக்கும். வெளியேறிவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருக்கும். அது வர்றது வழக்கம்தான் எல்லாருக்குமே. ஆனால் மாற்று ஏற்பாடு அமைக்கக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. மாத சம்பளம், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பணம், பதவி, கௌரவம்
அதை விடமாட்டோம் நம்ம. எத்தனையோ விஷயங்களை இழக்க நேரிடும் என்று பயம்தான் நம்மை முடக்குகிறது. அப்புறம் நாம் செல்லா காசாகி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு மாயையில் வீழ்ந்து மடிவோம் என்று ஆணி அடித்தாற்போல் அங்கேயே நிற்போம். உங்கள் மனதின் ஆழத்திற்கு தெரியும் இந்த இடத்தை விட்டு விலகுவதுதான் ஒரே வழி என்று. ஆனாலும் நாளை நாளை என்று தெரியாத ஒரு எதிர்காலத்தை விட தெரிந்த ஒரு வலியை பொறுத்து கொள்ளலாம் என்று நம் மனம் நினைத்து விடுகிறது. இதுதான் என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. நாம் வெளியில் போனால் சந்தோஷமாக இருக்கலாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த வலியை நம்ம பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கும். அந்த வலியை நாம் அந்த வழி பொருத்தி பொருத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் வழி தெரிந்தாலும் கூட அதில் நாம் ஏமாற்றத்துடன் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த மாய வலை. ஆமாம், இந்த மாயை உடைத்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று வெளியே வருவதுதான் விட்டு விடுதலின் உண்மையான பலம். இதற்கு மிகப்பெரிய பற்றுகோல் இதுதான் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இறப்பதல்ல, விடுதலை. நாம் வெளியில் வந்து செத்து போயிடுறதான் நினைக்கிறோம். அதுதாங்க விடுதலை. ஆனால் ஆக்சுவலாக அப்போதே வெளியேறுவது தான் மனத்திற்கும் உடலுக்கும் விடுதலை. சரி, பிழைப்புக்காக போராடும் போது நாம் எப்படி பழக்க தோஷத்தில் தவறு செய்கிறோம் என்று புரிந்திருக்கும் இப்போது. சரி, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஓரளவு என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஆனால் மனிதர்கள் எப்போதும் வெறும் பிழைப்புக்காக மட்டுமா போராடுகிறார்கள்? இல்லை, வேறு பல விஷயங்களும் இருக்கின்றன. அடிப்படை தேவைகளை பூர்த்தியான பிறகும் கூட நாம் சில போலியான விஷயங்களில் பின்னால் குருட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அது ஏன் நம்ம இப்படி ஓடணும்? மேலும் அதை நம்ம விளக்கறதுக்காக ஒரு நடத்தை உளவியல் சோதனை ஒன்று ஒரு சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்தோம்னா, ஏன் இந்த என்ட்ராம்பெட்டில் நம்ம உட்காந்துருக்கோம், அந்த சிக்கிட்டு இருக்கோம், அந்த ஸ்கூபா டைவர்ஸ் மாதிரி ஆக்சிஜன் பைப்பில் நாம் ஏன் கோர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை அடுத்த உளவியல் சோதனையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது என்ன நம்ம பார்ப்போம் அடுத்த கட்டத்தில். இந்த ஆய்விலே ஒரு விஞ்ஞானி என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய அணிலை ஒரு கூண்டுக்குள் வைக்கிறார். அந்த கூண்டுக்குள்ளே அந்த அணிலுக்கு மிகவும் பிடித்த ஒரு நல்ல சத்தான உண்மையான வால்நட்ஸை போட்டு வைக்கிறார். வால்நட் சாப்பிடும். அங்கெல்லாம் வெளியிலலாம் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு அது இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வால்நட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போலாம் வெளியில் விற்கிது. அந்த உள்ளே இருக்கிற பருப்பு தான் விற்கிது. அது டோட்டலாக மேலே வந்து ஒரு பாக்கு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி உள்ளே எடுத்தால் அந்த வால்நட் இருக்கும். அதை சாப்பிடும். அது மாதிரி வால்நட்டு அதுக்கு தூக்கி போடுறாரு. அது உள்ளுக்குள்ளே போட அந்த கூண்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு சந்தோஷமாக. தனக்கு தேவையானதை சாப்பிட்டு விட்டு மிகவும் இயல்பாக ஆரோக்கியமாக உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி விடுவார அந்த சயின்டிஸ்ட்டு? டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு, வேறு ஒரு மாற்றத்தை செய்கிறார். என்ன அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, உண்மையான வால்நட்டுடன் தங்கம் போல மினுக்கும் ஒரு போலியான வால்நட்டை உள்ளே போடுகிறார். அந்த ஒரு சிறிய மாற்றம் உள்ளுக்குள்ளே தங்க கலரில் ஜொலிக்கிறாப்புல ஒரு வால்நட் வந்து உழுவுது மேலே கவரோட. அந்த அணிலின் அடிப்படை தேடல் உணர்வையே புரட்டி போட்டு விடுகிறது. இத்தனை நாள் ஒழுங்காக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது, என்ன சத்தான உணவோ என்ன வேணும்னு. ஆனால் அதை விட்டுட்டு இந்த கோல்டனாக இருக்கக்கூடிய இந்த வால்நட்டை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. உண்மையான உணவை சாப்பிட்டு விட்டு மகிழ்ந்த அந்த அணில் இந்த புதிய மினுமினுக்கும் தங்க வால்நட்டை பார்த்தவுடன் அதை எடுத்து பத்திரப்படுத்த ஆரம்பித்து விட்டது. இது என்னங்க, அணிலுக்கு கூட இருக்குமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். அதை நம்மள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் இது என்னன்னு. இருந்தாலும் அது அணிலுக்கும் உண்டு, விலங்குக்கும் அந்த குணம். ஏன்னா நம்ம விலங்குலேருந்து தானே வந்திருக்கோம் பரிணாம வளர்ச்சியில். ஆமாம், உண்மையான உணவை விட்டு விட்டது. விஞ்ஞானி தினமும் ஒவ்வொரு தங்க வால்நட்டாக உள்ளே போடுகிறார். அந்த அணில் உண்பதை விட உண்பதை கூட விட்டுவிட்டு நல்ல வால்நட்டெல்லாம் விட்டுவிட்டு இந்த போலி வால்நட்டை ஒவ்வொன்றாக தேடி தேடி சேமிக்கிறது. உள்ளே போடும்போது அங்கங்கே போய் மாட்டிக்கிது. அதை எடுத்து எடுத்து அவசர அவசரமாக வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு போட்டுக்கிட்டே இருக்கார் உள்ள. அதை பாதுகாப்பதிலே அதனுடைய முழு எனர்ஜியும் செலவாகி கொண்டே இருக்கிறது. சரியாக 7வது நாள் அந்த போலி வால்நட்டை அது பொக்கிஷம் என்று நினைத்து சேர்த்ததோ அதே குவியலுக்கு பக்கத்தில் பசியால் பரிதாபமாக இடந்து கிடக்கிறது. இது உண்மையிலே ஒருத்தர் பண்ண ஒரு டெஸ்ட்டு தான் அது.
அதை நம்மலாம் செய்யறதில்ல, ஒரு சயின்டிஸ்ட் செஞ்சு பார்த்துருக்கான். இந்த புத்தி தான் மனுஷனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சைக்காட்ரிஸ்ட் பண்ண ஒரு சோதனை தான், ஒரு சைக்காலஜிஸ்ட். இது மாதிரி ஒரு கொடுமையான முடிவு அதுக்கு வந்து சேர்கிறது. இதற்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? மனிதர்கள் அழகான பொருள்களை விரும்புவது இயல்பு தான். நாம் வந்து தங்கம் வேணும், அது வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நாம் கலைகளை ரசிக்கிறோம், அழகை விரும்புகிறோம். நமக்கு கலைகள்லாம் ரொம்ப பிடிக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல, அழகையும் நம்ம விரும்புகிறோம். இதில் என்ன உளவியல் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மனிதன் மற்றும் விலங்குகளின் மூளை மதிப்பு என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான். விலங்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் மூளை சில விஷயங்களுக்கு தான், நம்ம மனசு சில விஷயங்களுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு பண்ணி வச்சிருக்கோம், பைத்தியம் மாதிரி. அது எப்படி புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி அந்த மதிப்பு உள்ள விஷயத்திலேருந்து நாம அந்த வலையிலே, அந்த கூண்டுக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்வோம். அதை வந்து உளவியல்ல இல்லூஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவான். அந்த என்ட்ராப்மெண்ட் ட்ராப்ல இருந்து அடுத்தது இல்லூஷன் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போய் மாட்டுறான் அவன். இந்த இல்லூஷன் ட்ராப், நீங்க அழகான பொருள்களை விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. கண்டிப்பா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த அணிலின் மூளையில் என்ன நடந்திருக்கிறது? பரிணாம வளர்ச்சியிலே விலங்குகளின் அந்த மூளை அரிதான மற்றும் பெரிய பொருள்களை பார்க்கும்போது அதிகமாக நம்ம மண்டையில் ஒரு நீர் சுரக்கும். அதை வந்து மகிழ்ச்சிக்கான நீர்னு சொல்லலாம். அது அளவோடு இருக்கணும். அதுக்கு மேலே போனால் நம்ம ஒரு லூஸ் மாதிரி கூட பேச ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியின் எல்லையில் போகும்போது சில பேரை பார்க்கலாம், கக்கா பக்கான்னு ரொம்ப இழிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அந்த நேரத்தில் அவன் அவனாக இருக்க மாட்டான். நம்ம பார்த்து சீட் பண்ணினா அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்னு நம்ம கேட்போம். அதெல்லாம் டோப்பமைன்னு ஒன்று சுரக்கும் உள்ள. அது அளவோடு இருக்கணும். அது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில். இந்த மாதிரி நாம் சில விஷயங்களில் கவர்ந்து இழுக்கப்படுவோம். அதுதான் இல்லூஷன் ட்ராப். காட்டிலே பளபளப்பான ஒரு பொருள் கிடைத்தால் அது சுத்தமாக இருக்கா, தண்ணீரை போட்டு கழுவி இருக்கா, அபூர்வமான பழமாக கூட இருக்கலாம். ஆனால் மூளை என்ன நினைக்கும்? அந்த தங்க வால்நட் பளபளப்பாகவும் வித்தியாசமாக இருந்தால் அந்த அணிலின் மூளை இதுதான் மிக முக்கியமான உயிர்காக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி தவறாக கணக்கிட்டு விட்டது. அதன் மூளையே அதை ஏமாற்றி இருக்கிறது. பசியை தீர்க்கும் உணவை விட பளபளக்கும் பொருள் அதிக முக்கியம் என்று நம்பிவிட்டது. அதுதான் உண்மை இந்த விஷயத்தில். இதை அப்படியே நம்முடைய இன்றைய சமூகத்தோடு பொருத்தி பார்க்க தோன்றுகிறது. அப்படிதானே? நம்ம எதுக்கு இதை போய் போட்டு பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே இந்த இலூஷன் ட்ராப்பை தான் பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார நிறுவனங்கள் உலக அளவிலே இந்த இலூஷன் ட்ராப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளெல்லாம் அதில் மாட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாராளமாக நம்ம சமூகத்திலும் இது போன்ற டோபமைன் ஏமாற்று வேலை தான் அதிகமாக நடக்கிறது. இது ஆன்மீகத்திலையும் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த டோபமைன் நமக்கு தேவைப்படுகிறது. எது ஆன்மீகம் நமக்கு தெரியல. அது வரைக்கும் அந்த இலூஷன் ட்ராப்லையும் நாம் விழுறோம். இது மாய உலகம், மாய உலகம்னு சொல்லியே அந்த மாயத்தில் நம்மளையும் ஆட்ட வைக்கக்கூடிய புத்திசாலிகள் நம்ம கூடவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. விலை உயர்ந்த இந்த ஸ்மார்ட் போன்கள், பிராண்டட் ஆடைகள், சமூக வலைத்தளங்களில் நாம் கட்டி எழுப்பும் போலியான அந்தஸ்து எல்லாமே இப்படித்தான். இப்படி எல்லாமே இந்த விஞ்ஞானி போட்ட தங்க நிற போலி வால்நட் மாதிரி தான். அதே தான் மனிதர்களாகிய நாம் நமக்கு உண்மையில் என்ன தேவை, எது நமக்கு மன அமைதியை தரும் என்று யோசிப்பதை விட மற்றவர்கள் நம்மை பார்த்து எப்படி வியப்பார்கள் என்பதற்காகவே நம் வாழ்நாளை செலவிடுகிறோம். அதாவது புகழ், பெருமை அப்படின்னு நாம் ஏதோ ஒன்றின் பின்னால் போய்கொண்டிருக்கிறோம். அது உண்மையிலே புகழும் கிடையாது, பெருமையும் கிடையாது. அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாரும் வியக்கிறாங்கன்னா அது புகழ், பெருமை. நம்ம பைத்தியம்னு நினச்சி கூட நம்மளை பார்த்து வியப்பான். ஏன் நல்லா தான் இருந்தார், என்னையா ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு. அதாவது நமக்கு தேவையில்லாத பொருள்களை, நமக்கு பிடிக்காத மனிதர்களை ஈர்ப்பதற்காக நம்மிடம் இல்லாத பணத்தில் ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்தஸ்து என்ற அந்த போலி தங்க வால்நட்டை காப்பாற்றிக் கொள்ள நிம்மதி என்ற உண்மையான உணவை நாம் சாப்பிட மறந்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ருசிக்காக அதை வாங்கும் பாத்திரங்கள், அந்த பிளேட்டுகள், நம்ம வாங்கக்கூடிய விதவிதமாக கலர் கலரான பிளேட்டுகள், அதன் வண்ணங்கள், அதை அடுக்கி அனுப்பும் விதத்தில் மயங்கி விடுகிறோம். அதையே உண்ண துடிக்கிறோம். நம்ம கடைக்கு போனீங்கன்னா ருசிக்கானதை நம்ம வாங்குகிறோம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு, ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அந்த பிளேட்டே அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் அடுக்கி வச்சுருப்பான் பாருங்கள். அது நீங்கள் என்ன சாப்பிட்ணுமோ அதை பார்த்தாலே அது டேஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை எடுப்போம்.
அதுக்கு கலர் கலராக கொடுத்துருப்பான். அதுக்கு மேலே வெந்தது வேகாது எல்லாத்தையும் கலந்து ஒரு பார்க்கறதுக்கு அழகாக வச்சுருப்பான். ஒரு பரங்கிக்காயை வெட்டினா கூட அந்த தர்பூசணியாக ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு துணியை போட்டு வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ராப் ஆகும். அதெல்லாம் இல்லூஷன் ட்ராப்பு தான். இந்த மாதிரி உண்ண துடிக்கிறோம், அதனால் தேவையற்ற கடன்களை வாங்குகிறோம், ஓயாமல் உழைக்கிறோம், உறவுகளை நேரம் செயலிடுவதை தவிர்க்கிறோம், இறுதியில் மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற வாசகம். அது ஒரு சரியான பழமொழி தானே. அதை நாம் மதிக்கிறதே இல்லை. அது ஒரு ஆழமான உளவியல் எச்சரிக்கை. ஒரு பொருளின் வெளித்தோற்றமும் அது சமூகத்தில் உருவாக்கும் போலியான பிம்பமும் அதன் உண்மையான மதிப்பை குறிக்காது. இதுதான் இல்லூஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லி உளவியலாளர்கள் நமக்கு எடுத்துக்கூறார்கள். போலியான பொருள்களுக்கு நாம் அதீத மதிப்பு கொடுப்பது ஒரு புறம் இருந்தால் கூட, மனிதர்களுக்கும் நாம் அப்படித்தான் போலியான மதிப்பு கொடுக்கிறோம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. உண்மையாக உழைப்பவர்களை விட போலியாக சீன் போடுபவர்களுக்கே அதிக மரியாதை இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிறது மாதிரி நான் தான் இந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறேன் என்று துவக்கத்திலிருந்தே எல்லோரிடம் சொல்லிக் கொண்டிருப்பது, கூட இருந்து என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பார்த்து கொண்டிருந்து விட்டு அங்கே நடக்கும் சில அறிவார்ந்த அணுகுமுறைகளை பார்த்துவிட்டு வெளியே அவ்வப்போது நன்றாக யோசித்து நான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். இது ஒரு சரியான கலை தான். ஒன்றுமே தெரியலனாலும் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் வந்து சொல்கிறான் பாருங்க, அவங்க தான் பெரிய சகலாவலா வல்லவனை போல வேடமிடுவார்கள். இது சம்பந்தமான நிறுவன உளவியலை விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை ஒரு ட்ராப் போட்டு ஒருத்தர் நமக்கு நாம் பார்க்கக்கூடிய அளவில் படமாக கூட அனுப்பியிருக்கிறார். அதை நாம் அடுத்தது பார்த்தோம்னா நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கடிகார நேரத்தை பார்த்து நாம் எப்படி முடிவு செய்கிறோமோ அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் முடித்து வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ட்ராப் அடுத்தது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய காட்டிலே ஓநாய்கள் கூட்டமாக சேர்ந்து ஒரு பெரிய காட்டெருமையை தாக்குவது குறியாக குறியாக எல்லாமே சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய அந்த ஒரு பைசன் அது அது அந்த காட்டெருமையை போய் அடித்து திங்கலான்னு சொல்லி எல்லாம் போய் அதை அடித்து சாப்பிட்றதுக்காக போய் அடித்து கொன்னுடுதுங்க. அந்த அதுக்கு அதுக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம காட்டில் சர்வ சாதாரணமாக பார்க்குறோம். அந்த உல்ஃபாக இருந்தாலும் ஹைனான்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் ஒரு ஒரு மிருகத்தை அடித்து போட்டு அதுங்களுக்குள்ளே பகிர்ந்து உண்ணும் அதை. அந்த இறைச்சியை பிரித்து கொடுத்து அந்த சாப்பிடும். அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்குன்னே ஒரு தலைமை ஓநாய் ஒன்று இருக்கும். அது ஆல்ஃபா ஓநாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்ஃபா அந்த படத்தில் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது தான் அந்த ஆல்ஃபா ஓநாய். அந்த ஆல்ஃபா ஓநாய் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும். ஆனால் அந்த பிரித்து கொடுக்கும்போது அது ஒரு வேலையை செய்யுது. என்னென்னா, அங்கே ஒரு காக்கை அந்த வேட்டைக்கு உதவியது அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த கதையில் நாம் இப்போ பார்க்கல. இனிமேதான் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த காட்டில் வேட்டையாட இரை எங்கே இருக்கிறது அப்படின்னு உடனடியாக இதுங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஓடி ஓடி தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுது, ஒரு காக்கையை தனக்கு உதவியாளனாக வைத்துக் கொள்கிறது. ஒரு நட்பு முறையில் அந்த ஆல்ஃபா என்ன செய்யுது, ஒரு காகம் காகம் என்ன பண்ணுன்னா மேலே போய் பார்க்கும். ஏரியல் வியூ அதுக்கு கிடைக்கும். எங்கே நமக்கு நல்ல இறை கிடைக்கும், நல்லா பெருசாக இத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத அது அப்பப்போ செய்திகளை வந்து கொடுத்துட்டு போகும். இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இறை கிடைக்கும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது பூர்த்தியாகும் அப்படின்னு அது அப்பப்போ நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்து. அது மட்டும் இல்லை, வேட்டையாட வருவாங்கள்ல, அது உல்ஃபையும் சேர்த்து தான் அவன் வேட்டையாடுவான். அந்த மாதிரி வேட்டைக்காரர்கள் வந்தாலும் எதிரிகள் வருகிறார்கள், அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் நமக்கு செய்து கொண்டிருக்கும். அந்த காட்டில் அந்த வேட்டையாடை அந்த இரை எங்கே இருக்கிறது, எந்த பக்கம் சென்றால் ஆபத்து அப்படிங்கிறது இரண்டு விஷயங்களையும் அந்த காக்கா தான் அந்த ஓநாய்களுக்கு வழிகாட்டி கொண்டே வந்திருக்கும். ஒரு வகையில் அந்த ஓநாய்களின் கண்களே அந்த காக்காய் தான் அப்படின்னு நாம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி தானே? அந்த காக்காய் இல்லைன்னா இதுங்களுக்கெல்லாம் கஷ்டம். எப்படி இருந்தாலும் இந்த ஓநாய்கள் என்ன சாப்பிடணுமோ அதுக்கு வேண்டிய பொருள்களையும் அதுதான் தருகிறது. அதே சமயத்தில் எதிரிகளிலிருந்தும் அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி தடுத்து இவர்களை டைரக்ஷனை மாற்றி விடுது. இவங்க பாதுகாப்பாக அந்த கூட்டமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காய்ந்த ஒரு எலும்பு துண்டை தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்த பின்
அந்த ஆல்ஃபா ஓனாய் என்ன செய்கிறது, ஒரு காய்ந்த ஒரு எலும்பு துண்டை, அதில் சதையே இல்லை மேலே, அந்த எலும்பு துண்டை தூக்கி அந்த காக்காய்க்கு முன்னால் அலட்சியமாக தூக்கி போடுகிறது. ஏன்னா இது ஒரு வலுவான ஒரு மிருகம் அந்த ஓனாய். இந்த காக்காய் சும்மா சாதாரண பொசுங்கலான ஒரு தட்டு தட்டுனா செத்துரும் அது. அந்த திமிரில் என்ன செய்யுது, நீ என்ன பெரிய வேலை செஞ்சிட்டிய, இது போதும், நீ சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி அந்த காக்காய்க்கு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுது. இந்த நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுக்கு தூக்கி போடுது. அதில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த எலும்பை காக்காயால் சாப்பிட கூட முடியாது. இருந்தாலும் அலட்சியமாக ஏதோ ஒன்று கொடுத்தோம் உனக்கு அப்படிங்கிறது மாதிரி தூக்கி போடும். நீ என்ன பெரிதாக செய்து விட்டாய், அந்த காட்டெருமையோடு நீ நேருக்கு நேர் சண்டையா போட்டாய், சும்மா தகவல் தானே சொன்னாய் என்று அவமதிப்பதை போல் இருக்கிறது அந்த செயல். அந்த காக்கைக்கு அது பிடிக்கல. என்னடா நம்ம எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கோம், எங்கே போய் என்ன சாப்பிடணும் என்ன தேடணுங்கிறது அப்பப்போ நம்ம நாம் அதுங்களுக்கு வேண்டிய செய்திகளை மெசேஜை நம்ம கொடுத்துட்ருக்கோம், எவ்வளோ கேவலமாக நம்மளை நடத்திடுச்சேன்னு அதுக்கு வருத்தம் வந்துடுது. அந்த காக்கா கோபப்படவே இல்லை. நரி இல்லை காக்கா. ஒன்று என்ன பண்ணும், நரின்னா ஏதோ ஒரு தந்திரம் செய்து அதை மாட்டி விட்டுரும். ஆனால் அந்த காக்கா அந்த மாதிரியும் யோசிக்கவில்லை. அந்த இடத்துல தன் உரிமையை நிலைநாட்ட அந்த ஓனாயோடு சண்டையும் போடவில்லை அந்த காக்கா. அந்த காகம் அந்த லெவலுக்கும் போகலை, அந்த மாதிரி ராஜதந்திரத்திலையும் இறங்கலை, அவங்கள மாட்டி விடணும்னு அது நினைக்கல. ஆனால் அந்த எலும்பு துண்டை தொடக்கூடவில்லை அப்படிங்கிறதும் உண்மையானது. எதுக்கு அதை போய் எடுத்துக்கிட்டு நம்மனா அவ்வளோ கேவலமாக போயிட்டோம் அப்படின்னு நினச்சி கொண்டு அமைதியாக அங்கிருந்து பாய்ந்து பறந்து சென்று விட்டது. அத்தனை வருடங்கள் விசுவாசமாக உழைத்ததற்கு நியாயம் கேட்டிருக்க வேண்டும் இல்லையா? இப்படி தானே நமக்கு தோணும். இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இதுதான் மனித உறவுகளின் அடிப்படை விதி மீறும் ஒரு செயல் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இதுபோல் உறவுகள்கிட்ட நீங்களும் மாட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையில் எலும்பு துண்டு மாதிரி நம்மளுக்கு தூக்கி போட்டிருப்பான் சில பேர். அது தொழிற்சங்கத்திலையும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும், வீட்லேயும் நடக்கும். இது எந்த நீங்கள் சூழ்நிலையில் ஒன்றாக சார்பு நிலையில் இருந்தாலும் இந்த சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் வயலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் தான் பொருத்தி பார்த்துக்கணும். அதாவது உளவியல் ஒப்பந்த மீறல் விளைவு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது என்ன உளவியல் ஒப்பந்த மீறல் அப்படின்னு சொல்லிட்டால், இது எந்த பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு உருவாக்கும் ஒப்பந்தம் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் இல்லை. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே விர்ச்சுவலாக நடக்கிறது. அது ஒரு பேப்பரில் இருக்கிறதில்ல. ஒரு வேலைக்கு சேர்ந்தால் அந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்குறார்கள், அதில் சம்பளம், வேலை நேரம் எல்லாமே இருக்குது. அது ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு சிறப்பான அக்ரிமெண்ட். இது மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் எழுதப்படாத ஆனால் மிகவும் ஆழமான ஒரு பரஸ்பர எதிர்பார்ப்பு. இது எல்லாருக்கிட்டையுமே இந்த விர்ச்சுவலான ஒரு எக்ரிமெண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுருப்போம். நாம் இதெல்லாம் செஞ்சால் திருப்பி நமக்கு உணவோ ஒரு மரியாதையோ ஒரு முன்னுரிமையோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருப்போம். நீங்கள் ஏன் என் மீது காட்டும் விசுவாசத்திற்கு பதிலாக நான் உங்கள் மீது காட்டும் மரியாதை அப்படிங்கிறது பரஸ்பரம் எல்லாருக்குமே இருக்கும். நான் விசுவாசமாக நடந்தேன்னா நீங்கள் என் மேலே என்ன மரியாதை காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் வயலேஷன். அங்கே தான் சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் ரெண்டு பேருக்கும் இருக்குது. அது வயலேட் பண்ணிடுச்சு அந்த உல்ஃப் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து கொடுக்கிறது. இது கண்டிப்பாக இதுபோல் உல்ஃபை நாமும் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்கலாம். நீங்கள் கஷ்டமான நேரத்தில் உதவும் போது நான் உங்களுக்கான அங்கீகாரத்தை தருவேன் என்ற நம்பிக்கை. ஆனால் அங்கே அந்த விசுவாசத்திற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடைக்கவே இல்லை அந்த காகத்துக்கு அப்படிங்கிறது தான். உணவை தேட முடியவில்லை, தன் விசுவாசத்திற்கான நன்றியை சம அந்தஸ்தில் எதிர்பார்த்தது, அவ்வளவுதான் அப்படின்னு அது புரிந்து கொண்டது. தன் இனத்திற்கு கூடுதலாகவும் அதற்கான இழிவை ஒரு காய்ந்த எலும்பு துண்டின் மீது வழியே கண்டது. தான் இனம்னா அதுங்களுக்கு கூட கொடுக்கறது. எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆளை சும்மா ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுவான்ல சில ஃபேமிலியில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக்காக வரக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஆல்ஃபா. இந்த உன்னத செயலுக்காக வலிமையை உடல் வலிமையுடன் ஒப்பிட்டு பார்த்தது தான் இங்கே அவமானமாக காணப்பட்டது. சிலர் தங்கள் உறவிற்குள் இப்படித்தான் சில சோம்பேறிகளை உயர்வாகவும் உழைப்பவர்களை தாழ்வாகவும் கருதுவார்கள். ஞானத்திற்கான மதிப்பை வெறும் பணத்தினால் அளவிட முடியாது. அதற்கான விலையை வரையறை செய்து நாம் பார்க்கவும் இயலாது என்ற புரிதல் இல்லாத வீணர்கள் இந்த ஆல்பா ஓனாயைப் போலத்தான் முரட்டுத்தனமாக, மூர்க்கமாக, அலட்சியத்துடன் நடந்து கொள்வார்கள். இது போன்ற சந்தர்ப்பத்தை நானும் ஏன் நீங்களுமே சந்தித்திருப்பீர்கள். தரம் பிரிப்பதில்தான் அஞ்ஞானிகள் இப்படித்தான் மூர்க்கமாக
முடிவெடுப்பார்கள். இது ஒரு அறியாமை தான். இது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்த அந்த காக்கா என்ன செஞ்சதுன்னா, அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டதும் தரம் கெட்ட ஆல்பா ஓனாயிடம் சண்டைக்கே போகவில்லை. ஏன் சண்டைக்கே போகவில்லை என்றால், உண்மையான திறமைசாலிகள் தங்களை நிரூபிக்க வீணாக கத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களை ஓரம் கட்டினால் அமைதியாக விலகி விடுவார்கள். அமைதியாக விலகுவதுதான் சரி. ஆனால் இந்த ஓநாய்க்கு அந்த தவறு புரியவில்லை என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே ராத்திரி அன்னைக்கு நைட்டு எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த மாமிசத்தை சாப்பிட்டதுனால நல்ல தூக்கம் எல்லாத்துக்கும். அப்போது மனித வேட்டைக்காரர்கள் வந்தாங்க. நிறைய பேர் வேட்டைக்காரன்லாம் வந்தான். அதிநவீன ஆயுதங்களோட அமைதியாக வந்து என்ன பண்ணான், எலக்ட்ரிக் நெட்டு, இப்போல்லாம் எலக்ட்ரிக்கில் நெட்டு வருது, பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணுவான். அது தூக்கி விசிறி அடித்தா உள்ளே மாட்டிக்கிட்டு எல்லாம் மயங்கி போயிடும். அது ஒன்றும் அறுத்துக்கிட்டு ஓடக்கூட முடியாது. அந்த மாதிரி எலக்ட்ரிக் நெட்டை தூக்கி போட்டு அந்த ஓநாய்கள் கூட்டத்தின் மீதே வீசுகிறான். ஆல்ஃபா ஓநாய் உள்பட எல்லாமே அதில் ட்ராப் ஆயிடுச்சு, மாட்டிக்கொண்டு விட்டது. இதுதான் கர்மான்னு சொல்லுவதா, இது தற்செயலாக நடக்கிறது என்று சொல்வதா, அது உங்கள் சாய்ஸ். முன்னால் செய்த வினைக்கு பின்னால் வரும் தண்டனை போல இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் இந்த சீனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மரக்கிளையில் அந்த வயதான காக்கா இதையெல்லாம் மிகவும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதை விட கொடுமை என்னவென்றால், இந்த காக்காவுக்கு ஓனாய் தூக்கி போட்ட அந்த காய்ந்த எலும்பு அப்போது வலையில் துடிக்கும் ஓனாயின் தலைக்கு அருகிலேயே கிடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த படத்துலேயே அவன் போட்டு காமிச்சிருக்கான். அந்த மரத்து மேலே நிற்கும் அந்த, அதை பார்த்தா உண்மைதான். இப்போ பார்த்தீங்களே, இதை நம் கார்ப்பரேட் உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் யூஸ்லெஸ் என்று ஒதுக்கி வைக்கும் அந்த மனிதர்களைத்தான் திரைக்கு பின்னால் உங்களுக்காக பெரிய பெரிய வேலைகளை அமைதியாக செய்து முடித்திருப்பார்கள். அவர்கள் வேலை பார்ப்பது போல வெறும் சீன் போட மாட்டார்கள். அவர்கள் இருக்கும்போது அவர்களின் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. இந்த வேட்டைக்காரர்கள் வந்தபோது ஓநாய்களை எச்சரிக்க அந்த காக்கா அங்கே இல்லை. ஆக ஒருவரின் உண்மையான மதிப்பை உணராமல் அவர்கள் தரக்குறைவாக நடத்தினால் அவர்கள் சத்தம் இல்லாமல் விலகி விடுவார்கள். ஆனால் அந்த வெற்றிடம்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை. இதுக்காக நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நாம் அவங்கள விட்டு வெளியில் வந்தாலே போதும், அவங்க எல்லாருமே வீணாக தான் போவான். தன் வாழ்க்கையை இழந்து நடுத்தருவுக்கு வருவது மிக மிக கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, இதுக்காக நம்ம பெரிய தந்திரம் பண்ணி அவனெல்லாம் எதிர்த்துட்டு நிற்கணும்னு அவசியமே இல்லை. மூச்சு திணற வைக்கும் ஆக்சிஜன் பைப்பிலிருந்து தப்பிக்க போராடிய டைவரின் உளவியலும் நாம் பார்த்தோம். பிறகு டோபமன் வலையில் சிக்கி மினுமினுக்கும் தங்க வால்நட்டை தேடிய அணிலின் வீழ்ச்சியையும் நாம் பார்த்தோம். தன் உழைப்பு மதிக்கப்படாத இடத்திலிருந்து அமைதியாக பறந்து சென்ற காக்காவின் முதிர்ச்சி, நாம் இந்த 3 நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். மனித மனதின் விசித்திரமான செயல்பாடுகளையும் அது வேலை செய்யும் விதத்தையும் இன்று மிக தெளிவாக இந்த 3 விஷயத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு மைய புள்ளியை நோக்கித்தான் செல்கிறது. சில நேரங்களில் நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட எதை விட்டு விடுகிறோம் என்பதில் தான் நம் வாழ்வின் வெற்றி அடங்கி இருக்கிறது. பல விஷயங்களை நாம் தேவையில்லாமல் பிடிச்சி வச்சிட்டு இருக்கோம், இதான் நமக்கு பாதுகாப்புன்னு. ஆனால் அதை விட்டாலே நாம் சந்தோஷமாக மிக மிக பாதுகாப்பாக இருக்கலாம். அது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு பதவியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பக்கம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இதில் இருந்தே எப்படி நம்ம சரி செஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதை விட எதை விடுகிறோமோ அதுதான் நமக்கு விடுதலையே கொடுக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அழிக்கும் விஷயங்களை சங்க் காஸ்ட் பேலசி அப்படின்னு நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் நமக்கான பெரிய ட்ராப்பே. அது தெரியாமல் நம்ம அதுக்குள்ளேயே மாட்டி அதுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருப்போம். கண்டிப்பாக போலி அந்தஸ்தை புறக்கணித்து உண்மையான நிம்மதியை தேடுவது ஒரு முதிர்ச்சி. அதுபோல் உங்கள் மதிப்பை உணராத இடத்தில் இருந்த அந்த காக்காவை போல அமைதியாக விலகுவதுதான் உங்களின் சுயமரியாதை. இப்போது இந்த தருணத்தில் உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியையும் முன்வைக்கிறேன். இதை தற்போது கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களைத்தான் கேட்கிறேன். இப்போது உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? உங்களை மெல்ல மெல்ல அழிக்கக்கூடிய ஒரு சிக்கலான மூச்சு திணற வைக்கும் ஆக்சிஜன் பைப்பை ஒரு வேலையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு உறவாக இருக்கலாம், அதை வெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சமூகத்தின் பார்வைக்காக உங்கள் நிம்மதியை இழந்து வெறும் வெளிச்சமிடும் போலி தங்க வால்நட்டுகளை காவல் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கும் மதிப்பிற்கும் துளியும் சம்பந்தமில்லாத ஒரு காய்ந்த எலும்பு துண்டிற்காக உங்கள் மதிப்பை
உணராதவர்களிடம் காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மாய வலை எது என்பதை கண்டறியுங்கள். ஆமாம், ஏனென்றால் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டிருப்பதில் எப்போதும் பெருமையே இல்லை. இந்த முதல் டைவரைப் போல அந்த தவறான பைப்பை கழட்டி விட்டுவிட்டு சுதந்திரமாக உங்கள் முதல் மூச்சை எப்போது விடப்போகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையை நிம்மதிக்கும், அதுதான் விடுதலை என்ற வேட்கையை நாம் இப்போதே எடுத்துக்கொள்வோம் என்று கூறுகிறேன். இதை ஜைன ஒரு தத்துவத்தோடு நாம் கூட இணைத்து பார்க்கலாங்க. அது கூட இதில் இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அதை நான் இப்போ உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருப்பதனால நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிச்சிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சமண ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கு, தத்துவங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம பார்க்கலாம். முதலாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழ்கடலில் சிக்கிய டைவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களை தங்களை காப்பாற்றும் என்று நம்பிய ஆக்சிஜன் பைப்பை விடாமல் பிடிச்சு கொண்டு அதில் மாட்டிக்கிட்டான். என்ட்ராப்மெண்ட் அது. அதுலேருந்து அதுதான் பற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் எது நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறதே நம்ம பற்றாக வைத்து கொண்டு இருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை இத்தனை நாள் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அன்றையிலிருந்து அந்த பாதுகாப்பே நமக்கு பற்றாக மாறி இருக்கும். நாம் அது புரியாமையே இருப்போம். இத்தனை நாள் நம்மளை பாதுகாத்துச்சு, இதை நம்ம விடக்கூடாதுன்னு அதன் மீது பற்று வைத்து கொண்டே இருப்போம். அதுதான் கிரகா அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறாங்க. பிராகிருதத்தில் கிரகா. அந்த கிரகாக விட்டினாங்கன்னா தான் அபரிக்கிரகா அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் அந்த பைப்பை எப்போ கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்களோ, எப்போ அந்த நீர் மட்டத்துக்கு மேலே வரீங்களோ, அப்போ தான் அந்த எதிர்மறை பிடிப்பு என்று சொல்லக்கூடிய என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட்லேருந்து வரீங்க. அதைத்தான் நம்ம சமண சமயம் அபரிக்கிரகா, இந்த பற்று அற்ற நிலைக்கு வந்துரு. இத்தனை நாள் உங்களுக்கு அந்த பற்று உபயோகமாக கூட இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இன்றையிலேருந்து நமக்கு இருக்குமான்னு அந்த பற்றையே நாம் விலக்கி விடவும் நாம் வேண்டும். ஏன்னா அதுதான் ஆதாரம் நம்ம நினச்சி கொண்டு இருப்போம். அது கூட நம்மளை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறது. பல சம்பந்தத்தில் இது நமக்கு புகழ் பெருமைன்னு நினச்சிட்டு இருப்போம். இதுதான் சோறு போடணும்னு நினச்சிட்டு இருப்போம். இவங்களோட இருந்தால் சந்தோஷம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அன்னன்னைக்கு செருப்படி விழுந்துட்டு இருக்கோம். அதனால் அந்த என்ட்ராப்மெண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்தாலும் அதுவும் அபரிக்கிரகா தான். இதுவும் ஒரு சம்யக்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாமல் நம்ம இருக்கிறம்போது எப்படி நம்ம தங்கம் பூசப்பட்ட அந்த வால்நட் பின்னாட நம்ம ஓடிக்கொண்டிருக்கோமே, அது கூட ஒரு மித்தியாத்துவம் தான். தவறான ஒரு நம்பிக்கை தான். உலகம் காட்டும் மாயான கவர்ச்சிகள் ஏராளமாக இருக்கிறது. ஆன்மாவிற்கு உண்மையான அமைதி அது தரவே போவதில்லை. இதெல்லாமே இல்லூஷன் ட்ராப்பு தான். இதெல்லாமே மித்தியாத்துவம் அப்படின்னு தான் சொல்கிறார் பகவான். இந்த மித்தியாத்துவத்திலேருந்து நாம் என்றைக்கு வெளியே வருகிறோமோ அன்றிலிருந்தால் நம்ம சம்யுக்தத்தை நோக்கி உள்ளே செல்வோம் அப்படிங்கிறது. அதனால் கஷாயம் என்று சொல்லக்கூடிய கோபம், ஆணவம், மாயை, பேராசை, இந்த நான்குமே ஒருவனின் ஆன்ம வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நாம் எந்த ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் தகுதியானவர்களை நாம் இவங்க தான் நமக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் அவங்களோட வாழ்வோம். ஆனால் நம்மளை அவமானப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அவங்கள்ட்டேருந்து நாம் எப்போ வெளியில் வர்றோமோ, அந்த சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் வயலேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களை அமைதியாக நம்ம வெளியேறி விட்டாலே போதும், நமக்கு கர்மா கட்டிக்கொள்வதிலிருந்து நாம் விடுதலை அடைவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையும் நாம், இதெல்லாமே கஷாயம்தான். நாம் தேவையில்லாமல் சில கான்ட்ராக்ட் போட்டு வைத்துக்கொண்டு ஒரு இடத்துலையோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு வீட்டிலையோ நாம் இருந்து கொண்டே இருப்போம். அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு தவ வாழ்வே அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஷாயம் கூட நாம் விலக்கி விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த 3 கதைகளுமே கூறுகின்றன. ஆக இந்த கதைகள் சொல்லும் சுய விழிப்பு உணர்வு என்பது சமண சமயத்தின் அடிப்படை தத்துவமான ஆத்ம ஞானம். இதை தான் இது சொல்லுகிறது. நம்மை சுற்றி உள்ள மாயைகளை, அந்த இலூஷனை விலக்கிவிட்டு அந்த பற்றுகளை, என்ட்ராப்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதெல்லாமும் அறுத்து கொண்டு அகங்காரம் இல்லாமல் மற்றவர்களை மதித்து வாழ்வதே உண்மையான வாழ்வு என்பதை இந்த 3 சம்பவங்களும் நமக்கு எடுத்து கூறுகின்றன என்று கூறி இன்றைய இந்த கதை வழி சிந்தனையை முடித்துக்கொள்வோம். நாம் வேற ஒரு விஷயத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மிக்க நன்றி.